வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் புனித வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கோவை லாலி ரோடு புனித அருளாந்தர் ஆலயத்தின் கிளை சபையான புனித வின்சென்ட் தே பவுல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து தவக்கால இரத்த தான முகாம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக இரத்த தான முகாமை ஆலயத்தின் பங்கு தந்தை அருள்பணி பால்ராஜ் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள் மற்றும் உதவி பங்கு தந்தை அருள்பணி நவீன், ரோசாரியோ மற்றும் புனித வின்சென்ட் தே பவுல் சபை தலைவர் ராஜேஷ், உதவி தலைவர் பிரதாப், செயலாளர் சுகுணா மேரி, பொருளாளர் அருள்ராஜ், உதவி செயலாளர் சகாயமுத்து மற்றும் மூத்த உறுப்பினர்கள் சாமுவேல் ராஜ், ரவி, ஆல் பிரெட் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் புதிய வின்சென்ட் தே பவுல் சபையின் செயல்பாடுகள் குறித்து அருள்பணி பால்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக இந்த சபையின் வாயிலாக பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக போதிய வருமானம் இல்லாமல் தவிக்கும் சுமார் 30 குடும்பங்களை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகிறோம். மேலும் கடந்த ஆண்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். கடந்த 2 வருடங்கள் ஏறக்குறைய 80-90 பேர் தங்கள் இரத்தத்தை தானமாக கொடுத்து அதை அரசு மருத்துவமனையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்தில் இந்த பணியை எமது பங்கில் உள்ள வின்சென்ட் தே பால் சபையினர் செய்கிறார்கள். இந்த ஆண்டும் இதற்காக நன்றாக திட்டமிட்டு சந்திக்க வேண்டிய அரசு மருத்துவர்களை சந்தித்து இந்த நாளிலே இந்த இரத்த தான முகாமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு நோன்பின் காலம். இந்த நோன்பின் காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அறச்செயல். அந்த விதத்திலே எமது வின்சென்ட் தே பால் சபை இந்த அறச்செயலை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் ஏறக்குறைய 100 பேர் இரத்த தானம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை KK நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக மதவாத சக்திகளுக்கு இஸ்லாமிய மக்கள் தக்க பதிலடியை கொடுத்துள்ளார்கள். தமிழகத்தில் தாமரைக்கு மீண்டும் இடமில்லை என்பதை 2026 தேர்தல் முடிவுகள் உறுதி செய்யும். சென்னையில் நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து யாருடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை அறிவிப்போம். விஜய் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை கூட சரி செய்யவில்லை. மத்திய அரசின் நெருக்கடி கூட பேசவில்லை. விஜயால் இளைஞர்களிடம் அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும். விஜய்க்கு சென்சார் போர்டு மூலம் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றால் அவர் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியதுதானே. விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத நிலையில் அவர் நம்ப தகுந்தவராக இல்லை. பாஜக யார் மீது ஏறி வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுகவின் கூடா நட்பு கேடாய் முடியும் என்றார். இங்கே மதுரையிலே எடுபடாது என்கிற கருத்திலே என்னுடைய உரையாடலை, என்னுடைய பேச்சை நான் அமைத்திருந்தேன். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை எப்படியாவது இதை வைத்து மக்களை மத அடிப்படையிலே பிளவுபடுத்த நினைக்கிற பாஜக சங்கபரிவார சக்திகளுக்கு நம் மதுரை மக்கள் நாங்கள் அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக எப்பொழுதும் வாழ்கிறோம் என்கிற பதிலடியை அவர்கள் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் நடைபெறுகிற அத்தனை அரசியலையும் தமிழக மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொழுதும் தமிழ்நாட்டில் மதவாதம் ஈடுபடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வரவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமானது ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியில அவர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை என்பதை இந்த 2026 தேர்தல் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டிலே தாமரைக்கு இடமில்லை என்பதை உறுதி செய்ய போகிறது. பொள்ளாச்சி அருகே திருமணத்திற்கு மறுத்த 16 வயது சிறுமியை மற்றும் அவரது பாட்டியையும் அவரது காதலன் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பினையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள கொண்டே கவுண்டன்பாளையம் பகுதியில் வசிப்பவர் பூபதி. இவருக்கு 16 மற்றும் 17 வயதைச் சேர்ந்த 2 மகள்கள் மற்றும் அம்மா மயிலாத்தாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நெகமம் அருகே உள்ள கப்பளங்கரை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் 16 வயதைச் சேர்ந்த சிறுமியும் 3 வருடங்களாக காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் 16 வயது சிறுமியை அபிஷேக் திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது.
இருந்தது. ஆனால் 16 வயது சிறுமிக்கு திருமண வயது இன்னும் எட்டாத நிலையில் பின்னர் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் அபிஷேக் இதை ஏற்றுக்கொள்ளாததால் திங்கட்கிழமை மாலை பூபதி வீட்டிற்கு சென்ற அபிஷேக் அங்கிருந்த 16 வயது சிறுமியை திருமணம் செய்யுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனை 16 வயது சிறுமி மறுக்கவே அபிஷேக் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிறுமியான கௌசியை குத்தியுள்ளார். மேலும் இதை தடுக்க சென்ற பாட்டி மயிலாத்தாவையும் குத்தியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கௌசியின் அக்காவான 17 வயது சிறுமி அபிஷேக்கை தடுத்த போது அவரையும் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் 16 வயது சிறுமியான கௌசி மற்றும் பாட்டி மயிலாத்தால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 17 வயது சிறுமியையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நெகமம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 16 வயது சிறுமி மற்றும் பாட்டி மயிலாத்தால் ஆகியோரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் அபிஷேக் நெகமம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் இரட்டை கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சியில் திமுக சார்பில் தனியார் ஹோட்டலில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொள்ளாச்சியில் திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி கலந்து நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், விவசாய சங்கத்தினர், லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர், கோழி பண்ணை உரிமையாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து பேசினார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சுற்றுச்சூழல் அணியின் மாநில செயலாளர் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி செய்தியாளர்களிடம் பேசும்போது, திமுகவின் பெரிய கதாநாயகன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்றும், முதலமைச்சர் மீது மக்களுடைய நல்ல பெயர் இருப்பதாகவும், திமுகவின் 5 ஆண்டுகால ஆட்சியில் சாதனைகள், பெண்கள், இளைஞர் மற்றும் விவசாயிகளிடம் நல்ல பெயர் இருப்பதாகவும், திமுகவின் தேர்தல் அறிக்கையில் என்ன வரும், இப்போது அதை சொல்ல முடியாது, தேர்தல் அறிக்கை வரும்போது தங்களுக்கே தெரிய வரும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க? எங்களுடைய பிகெஸ்ட் ஹீரோ எங்க முதலமைச்சர் அவர்கள் தான். எங்க முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய நல்ல பேரு, 5 வருட காலமாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை எங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல பேர் பெண்களிடத்தில், இளைஞர்களிடத்தில், விவசாயிகளிடத்திலே எங்களுக்கு இருக்கிறது ஒன்று. அடுத்தது தேர்தல் அறிக்கையில என்ன வரும் அப்படிங்கறது இப்ப சொல்றது சரியாக இருக்காது. அதனால தேர்தல் அறிக்கை வரும் பொழுது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டி பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் கந்த சஷ்டி பாடும் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வேண்டி திங்கட்கிழமை அன்று பல்வேறு மாவட்டங்களிலும் பாஜக மற்றும் இந்து முன்னணி அமைப்புகள் சார்பில் கோவில்களில் கந்த சஷ்டி கவசம் பாடும் நிகழ்வு நடைபெற்றது. அதன்படி கோவையில் கடலைக்கார தெருவில் உள்ள பிளேக் மாரியம்மன் கோவிலில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் உட்பட பெண்கள் பலரும் கந்த சஷ்டி கவசம் துதித்து திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் அவர்கள், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட மாநில அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கிறது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் திமுகவினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை என்று பொய் காரணத்தை கூறி தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் என்றார். திமுக அரசிற்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் என்றும், தமிழகம் எப்போதும் தெய்வீக மண், நம்முடைய கோவில்களிலும் கலாச்சாரமும் தான் தமிழர்களின் அடையாளம் என்று கூறிய அவர், தமிழ்நாடு சின்னமும் கோபுரம் தான், அதனைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வைத்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். தீபம் ஏற்றுவதை தடுத்த இந்த திமுக அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். தமிழகம் என்பது எப்போதும் தெய்வீக மண். இங்கு இருக்கக்கூடிய கோயில்கள், இங்கு இருக்கக்கூடிய இறை தெய்வங்கள், இந்த கோயிலையொட்டி இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் தான் தமிழர்களுடைய அடையாளம். தமிழ்நாடு என்றாலே ஒரு கோபுர சின்னத்தை வைத்தது நம்முடைய முன்னோர்கள். அந்த கோபுர சின்னம் ஒரு கோயிலுடைய அடையாளம் என்பது தாண்டி அது தமிழகத்தினுடைய ஒரு அடையாளமாகவே இருந்து கொண்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட தமிழர்களுடைய அடையாளத்தை அழிக்கின்ற விதமாக திராவிட மாடல் திமுக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பின்பாக கூட தீபத்தூணிலே தீபம் ஏற்ற முடியாமல் போனதற்கு காரணம். நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டது வெட்கமில்லாமல் திமுக அரசு. ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்பது இந்துக்களை உணர்வுகளை புண்படுத்த வேண்டும், இந்து கோயில்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கக்கூடாது என்பது திமுகவினுடைய இரத்தத்திலேயே ஊறியிருக்கிறது. மெட்ராஸ் மாடர்ன் டூரிஸ்ட் நிறுவனம் தங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த வாடிக்கையாளர்களை அழைத்து பெருமிதம் செய்தது. துபாய் நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக சுற்றுலாத்துறையில் சாதனை படைத்து வரும் மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் நிறுவனம் கோவை செல்வபுரம் பகுதியில் துவங்கி 1 ஆண்டை நிறைவு செய்துள்ளது. இதனை விழா போல இந்நிறுவனம் கொண்டாடியது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சின்னத்திரை நட்சத்திரம் புகழ் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்தும் கேக் வெட்டியும் 1 ஆண்டை கடக்க உறுதுணையாக இருந்த வாடிக்கையாளர்களுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசுகளையும் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜேஸ்வரி பெருமாள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: சர்வதேச டூர் பேக்கேஜ், குடும்ப சகிதம் மற்றும் குழு சகித பேக்கேஜ், டொமஸ்டிக் டூர் பேக்கேஜ், உலக அளவிலான விசா சேவைகள், விமானம், பஸ், ட்ரெயின் உள்ளிட்டவைகளுக்கான டிக்கெட் புக்கிங், டிராவல் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை சிறந்த முறையில் இங்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். நாங்க இங்க மெயினா பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹாலிடே பேக்கேஜஸ் கொடுக்குறோம், டொமஸ்டிக் ஹாலிடே பேக்கேஜஸ் கொடுத்துட்டு இருக்கோம், விசா அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஃபிளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ஹாலிடே பேக்கேஜ் குரூப்ஸ்க்கு கொடுக்குறோம், ஃபேமிலிஸ்க்கு கொடுக்குறோம், கார்பரேட் டிராவலும் பண்றோம். கார்பரேட் மீன்ஸ் கம்பெனிஸ்ல இருக்க எம்ப்ளாயிஸ்மே குரூப்பா போறதுக்கான டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம். எண்ட் டு எண்ட் டிராவலோட எல்லா சர்வீசஸ்மே நம்ம ப்ரொவைட் பண்றோம். அண்ட் அது போக டிராவல் இன்சூரன்ஸ். ஸோ உங்களுக்கு டிராவல் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ், குவரிஸ் இருந்தாலும் நீங்க எங்களை கேட்கலாம். அண்ட் மெயின்லி வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரிக்கு போறதுக்கான விசா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் அதுக்கான அசிஸ்டன்ஸும் இ விசா இருக்க கண்ட்ரிக்கு இ விசாஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் உள்ள KK நகரில் டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். மதுரை KK நகரில் டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி அளித்துள்ளார். NDA கூட்டணியில் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் 99.9% ஓரணியில் திரண்டு உள்ளோம் என்றும், தீய சக்தி திமுக மக்கள் விரோத ஆட்சியை முறியடிக்க ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டுள்ளார்கள். யாரோ ஒரு சில பேர் ஒதுங்கி இருப்பவர்கள், விலகி இருப்பவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் எங்கள் பக்கம் இணைவார்கள் என்றும், எங்கள் தொண்டர்கள் எப்படியும் ஒன்றிணைய மாட்டார்கள் என்று பலரும் எதிர்பார்த்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். அமமுக மற்றும் அதிமுக கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை உள்ள தொண்டர்கள் ஜெயலலிதாவின் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முழு மனதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். யாரோ சிலர் பேசுறதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கலாம். நான் தான் திரும்ப சொன்னேன்ல, 99.9% அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில NDA கூட்டணியில இணைந்திருக்கிறோம். உறுதியாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவில் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே இலக்கோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் இலக்கில வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த நேரத்தில் அம்மா அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற நல்ல செய்தியாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், NDA கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கு விசாரணை ஆரம்பமாகியுள்ளது.
கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை தீவிரம். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் விசாரணை ஆரம்பமாகியுள்ளது. நவம்பர் 2ஆம் தேதி கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள திறந்தவெளி பொட்டல் காட்டில் 3 பேர் கொண்ட கும்பல் தனியார் கல்லூரி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது. வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய 3 பேர் சுட்டுப் பிடிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் வன்கொடுமைக்கு உள்ளான கல்லூரி மாணவி, அவருடைய ஆண் நண்பர், குடும்பத்தார், விசாரணை அதிகாரிகள் உட்பட 72 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிகிறது. இந்த வழக்கில் அறிவியல் பூர்வமாக சயின்டிபிக்கல் எவிடன்ஸ் பெருமளவில் உதவியதாக தெரிகிறது. குற்றம் நடந்த 1 மாத இடைவெளியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பிப்ரவரி மாதம் வழக்கின் விசாரணை நடைபெற ஆரம்பித்து 1 மாதத்திற்குள் இருதரப்பு விசாரணையும் நிறைவடையும் நிலையில் உள்ளது. இந்த வழக்கில் கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு 10க்கும் மேற்பட்ட கொடும் குற்றங்கள் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டியளித்துள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது: மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் என்று வாழ்ந்த ஜெயலலிதா அவர்கள் அதிமுக எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டு காலம் மக்களுக்காக சேவை செய்யும் என்று சொன்னவர் ஜெயலலிதா. 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி மலரும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் கலந்து கொண்டு பேசுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க அந்த பொதுக்கூட்டமானது உலகமே பேசுகிற அளவுக்கு, வரலாறு பேசுகின்ற அளவுக்கு அந்த கூட்டம் அமையும். அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்திலே புரட்சி தமிழருடைய ஆட்சி மலரும், புரட்சித்திலே அம்மாவுடைய ஆட்சி மலரும், புரட்சித்திலே அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி மலரும் மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவையில் மதுபோதையில் வாலிபர் அடித்துக் கொலை, மயக்கமடைந்ததாக நாடகமாடிய நண்பர்கள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள பெட்டதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோணி. கடந்த 15ஆம் தேதி பெட்டுதாபுரம் அண்ணா நகர் காட்டுப்பகுதியில் அவரது உறவினர்கள் சிவகுமார், சேகர் என்கின்ற நாய் சேகர், பச்சையன், சூர்யா மற்றும் ஜீவா ஆகியோருடன் மது அருந்தியுள்ளார். அப்போது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக அவர்களுக்குள் போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்தோணியை கைகளாலும் குச்சியாலும் தாக்கியுள்ளனர். அதன் பிறகு அவர்கள் குடும்பத்தினரிடம் மயக்கம் அடைந்து கிடப்பதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மனைவி சரண்யா, தேவி உறவினர்கள் அவரை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். முதலில் அவர்கள் மயக்கம் என்று கூறியதால் அதை நம்பியுள்ளனர். ஆனால் அதன் பிறகு அந்தோணியின் உடலில் முதுகு பகுதி மற்றும் வலது கால் தொடை பகுதியில் அடித்ததற்கான காயங்கள் இருந்துள்ளது. இதனால் குடும்பத்தினர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். அந்தோணியை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதுகுறித்து அந்தோணியின் மனைவி சரண்யா தேவி பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் அந்தோணி மனைவி சரண்யா தேவி கொடுத்த புகாரின் பேரில் அந்தோணி தாக்கப்பட்டது கொலை வழக்காக மாற்றம் செய்தார். சம்பவத்தன்று அந்தோணியை தாக்கிய 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். லால்குடி நீதிமன்றத்திற்கு இடம் வழங்க கோரி திருச்சியில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி நீதிமன்றத்திற்கு இடம் வழங்க கோரி நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துள்ள நிலையில் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உடனடியாக இடம் வழங்க வலியுறுத்தியும் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திருச்சி வழக்கறிஞர்கள் சங்கம், திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம், லால்குடி, மணப்பாறை, முசிறி வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கணேசன், செயலாளர் முத்துமாரி ஆகியோர் தலைமையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் திருச்சி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் நெல்லை சுரேஷ், செயலாளர் பின்வி வெங்கட், வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் வடிவேல், பொருளாளர் சதீஷ்குமார் உட்பட ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்று லால்குடி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான நீதிமன்ற கட்டிடத்திற்கு இடம் வழங்குவது தொடர்பாக கோரிக்கை மனு வழங்க உள்ளனர். நாங்கள் பலமுறை
போராடி எங்களுடைய நீதித்துறைக்கு சொந்தமான இடத்தை கொடுத்து விட்டோம். எங்களுக்கு வேறு இடம் கொடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இறுதியாக நாங்கள் போராடி ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான இடத்தை கொடுப்பதாக உறுதியளித்து அவர்களும் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் பதிவாளர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அதை கிடப்பிலே போட்டிருக்கிறார். அதற்காக மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை எடுக்க வேண்டும் என்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினோம். அந்த உள்ளிருப்பு தாலுகா அலுவலகத்திலே நாங்கள் உள்ளிருப்பு நடத்தும்போது செய்து கொடுப்பதாக சொன்னார்கள். ஆனால் செய்யவில்லை. அதை தொடர்ந்து நாங்கள் போராடி பெற வேண்டும், பொதுமக்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இந்த உண்ணாவிரத போராட்டமும் நாளை நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு அளிப்பது என்றும் இந்த 2 நாட்களும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் லால்குடி, மணப்பாறை, தொட்டியம், முசிறி ஆகிய துறையூர் ஆகிய அனைத்து நீதிமன்றங்களும் இன்று இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் இணைந்திருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.